ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமெரிக்க அதிபர் டிரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக வெள்ளை மாளிகையில் கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மிகப்பெரிய மோதல் வெடித்தது. டிரம்பும் ஜெலன்ஸ்கியும் நேரலையில் பகிரங்கமாக மோதிக்கொண்டது மொத்த உலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கொதித்து போன டிரம்ப் உக்ரைன் அதிபரையும் அவரது குழுவினரையும் வெள்ளை மாளிகையிலிருந்து அதிரடியாக வெளியேற்றினார். வெள்ளை மாளிகையையும் அமெரிக்காவையும் ஜெலன்ஸ்கி அவமதித்து விட்டார் என்று டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவத்துக்கு பிறகு சர்வதேச அரசியலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஐரோப்பிய நாடுகள் ஓரணியில் திரண்டு ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவித்தன. அமெரிக்கா தயாரித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு மாற்றாக இன்னொரு போர் நிறுத்த வரைவு ஒப்பந்தத்தை தயார் செய்தன. இதை அமெரிக்காவிடம் காட்டி ரஷ்யாவிடம் பேச்சு நடத்த பரிந்துரை செய்யப்போவதாக கூறின. அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்னெடுப்பை தட்டி கழிப்பது போல் ஐரோப்பிய நாடுகளிடம் ஜெலன்ஸ்கி டோட்டலாக சரணடைந்தது டிரம்பின் கோபத்தை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு சென்றது. வெள்ளை மாளிகை சம்பவத்தால் போர் நிறுத்த ஒப்பந்தம் மட்டுமின்றி அமெரிக்காவுக்கு பலன் தரும் கனிம ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை. அதாவது உக்ரைனுக்கு இதுவரை செய்த உதவிகளுக்கு கைமாறாக அந்நாட்டிலிருந்து அரிய வகை கனிமங்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்ள உக்ரைன் அனுமதி தருவது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் போனதும் டிரம்புக்கு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது. ஜெலன்ஸ்கியை வழிக்கு வர வைக்க சாட்டையை சுழற்றினார் டிரம்ப். ரஷ்யாவை எதிர்கொள்ள அமெரிக்கா வழங்கி வந்த அனைத்து விதமான ஆயுத உதவிகளையும் தடாலடியாக நிறுத்த உத்தரவிட்டார். ஐரோப்பிய நாடுகளை விட தாராளமாக ஆயுதங்களை வழங்கி வந்தது அமெரிக்காதான். அப்படி இருக்கும்போது டிரம்பின் அதிரடி ஜெலன்ஸ்கி தலையில் இடியாக இறங்கியது. அமெரிக்காவின் ஆயுதங்கள் இல்லாமல் எங்களால் சண்டை போட முடியாது என்று உக்ரைன் ராணுவம் வெளிப்படையாக குமுறலை கூட்டியது. இதோடு நிற்கவில்லை டிரம்ப். உக்ரைனுக்கு இதுவரை அமெரிக்கா வழங்கி வந்த உளவு தகவல்களையும் தடாலடியாக நிறுத்தி உத்தரவிட்டார். ரஷ்யாவுடன் போரை எதிர்கொண்டுள்ள உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது அமெரிக்காவின் உளவு சேவைதான். ரஷ்யாவின் தாக்குதல் திட்டத்தை முன்கூட்டியே மோப்பம் பிடித்து உக்ரைனை பாதுகாக்க அமெரிக்காவின் உளவு தகவல் உதவியது. அதேபோல் எந்த நேரத்தில் ரஷ்யாவை தாக்க வேண்டும் என்பதற்கும் அமெரிக்காவின் உளவு தகவலை உக்ரைன் நம்பியிருந்தது. ஆயுதங்களை இழந்தது போல் உளவு தகவலையும் இழந்ததால் அந்த நாட்டுக்கு பெருத்த அடி விழுந்தது. டிரம்ப் கொடுத்த சரமாரி அடியில் எதிர்பார்த்தது போலவே ஜெலன்ஸ்கி வழிக்கு வந்தார். வெள்ளை மாளிகையில் நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் வருத்தம் தெரிவித்து டிரம்புக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அமெரிக்க பார்லிமெண்ட் கூட்டத்தில் இந்த கடிதத்தை டிரம்ப் படித்து காட்டினார். அமைதியை விரும்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடிதம் எழுதியிருக்கிறார். அமெரிக்கா முன்னெடுக்கும் எல்லாவிதமான பேச்சுவார்த்தைக்கும் முழுமையாக ஒத்துழைப்பேன் என்றும் உத்தரவாதம் தந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் போரை நிறுத்த தயார் என்று கூறிவிட்டது. இதெல்லாம் நல்ல விஷயம் என்று டிரம்ப் சொன்னார். எனவே வெள்ளை மாளிகையில் மீண்டும் டிரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடக்கவிருக்கிறது. இந்த முறை டிரம்ப் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வதை தவிர ஜெலன்ஸ்கிக்கு வேறு வழி இல்லை. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்லிதான் ஆக வேண்டும். அப்படியே தங்கள் நாட்டில் இருக்கும் அரிய கனிமங்களை எடுத்துக்கொள்ள அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்கும் ஒப்பந்தத்திலும் அவர் கையெழுத்திட உள்ளார். இதற்கிடையே திடீர் திருப்பமாக புதிய தகவலும் வெளியாகி உள்ளது. அதாவது இந்த முறை ஜெலன்ஸ்கி மட்டும் தனியாக வெள்ளை மாளிகை செல்லவில்லையா? அவருடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டாமரும் போகவிருக்கின்றனர். இதை பிரான்ஸ் அதிபர் உறுதி செய்துள்ளார். எனவே கடந்த முறை நடந்த மோசமான சம்பவங்கள் இந்த முறை வெள்ளை மாளிகையில் நடக்க வாய்ப்பே இல்லை. உலகமே எதிர்பார்க்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் விரைவில் வருவதை அடுத்த வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தை மூலம் எதிர்பார்க்கலாம் என்கின்றனர் சர்வதேச நிபுணர்கள்.